அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒருவரை தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள அல்லது நினைவில் வைத்துக் கொள்ள பெரிய காரணம்லாம் எதுவும் தேவையில்லை. சம்பந்தமே இல்லாம ரீல்ஸ்ல ஒரு குத்தாட்டம் போட்டாலே உங்கள் நினைவு பெட்டகத்தில் அவருக்கென ஒரு இடம் கிடைத்துவிடும். ஆனால் வரலாறு அப்படி இல்லை. வீசுற காத்துக்கெல்லாம் மேலே எழும்பி வருகிற குப்பைகளை எல்லாம் ஒருபோதும் பறவையாக வரலாறு பதிவு செய்து வைத்துக் கொள்வதில்லை. வீசுகிற காத்தில் எது குப்பை, எது குருவி, எது பறவை, எது பஞ்சு என்று கணித்து காலம் கணக்கில் வைத்துக் கொள்ளும். அப்படி நாம் நினைவில் வைத்திருக்கிற குப்பைகளுக்கு மத்தியில் காலம் கணக்கில் வைத்திருக்கிற பறவை தான் ஐட்டாப்பட்டி ரவிச்சந்திரன். அவரை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க போலாம். இந்தியாவில் 15 மாநிலங்களில் 36 பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் உள்ளன. தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அரிட்டாப்பட்டி. அப்படி அந்த அரிட்டாப்பட்டியை உருவாக்கியதில் பெரும் பங்காற்றிய, அரிட்டாப்பட்டியை காத்த ஐயனார் தான் இந்த ரவிச்சந்திரன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் செய்ய முடியாத ஒன்றை, பெரிய பெரிய பதவிகளிலும் பொறுப்புகளிலும் வகிக்கும் அதிகாரிகள் செய்ய முடியாத ஒன்றை, பெரிய பெரிய புத்தகங்களை எழுதி தள்ளும் வரலாற்று ஆய்வாளர்கள் செய்ய முடியாத ஒன்றை வெறும் இளங்கலை வரலாறு BA ஹிஸ்டரி முடித்த ஒரு இளைஞன் சாதித்து காட்டினான். எப்படி முடிந்தது? ஏனென்றால் அவன் அந்த மக்களை நேசித்தான், அந்த மக்களை வாழ்வித்த மண்ணை நேசித்தான், அந்த மண்ணை வளப்படுத்திய இயற்கையை இன்னும் கூடுதலாக நேசித்தான். அதனால் அது சாத்தியமானது. அரிட்டாப்பட்டி என்ற கிராமம் மதுரையில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் மேலூர் வட்டத்தில் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது. கைகோர்த்து நிற்கும் 7 நண்பர்களைப் போல 7 குன்றுகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம் அரிட்டாப்பட்டி. 2011ஆம் ஆண்டு அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அந்த மலை குன்றுகளை ஒரு தனியார் கல்குவாரி நிறுவனம் சல்லி சல்லியாய் உடைத்து சில்லு சில்லாய் சிதைக்க நினைத்த போது மக்களை ஒன்று திரட்டி 7 மலைகளை பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து களத்தில் முன்னாடி என்று எதிர்த்து நின்றவர் அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரன். 2014ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய ஐயா சகாயம் அவர்களின் தலைமையில் ஆய்வுக்குழு ஒன்றை நீதிமன்றம் நியமித்த போது சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்களை ஒன்று திரட்டி மறைக்கப்பட்ட தரவுகளையும் தகவல்களையும் உண்மைகளையும் திரட்டி அந்த குழுவுக்கு சமர்ப்பித்து அந்த கல்குவாரிகள் செயல்படுவதை நிறுத்தியது அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரனின் பங்களிப்பு, பெரும் பங்களிப்பு. முற்று முதலாக அந்த நிறுவனங்களிடமிருந்து அரிட்டாப்பட்டியும் அதன் சுற்றுப்பகுதிகளையும் காப்பாற்றிய பிறகு அரிட்டாப்பட்டி என்ற நிலம், அந்த பகுதி பல்லுயிர் பெருக்கத்துக்கு பெரும் பங்காற்றுகிறது என்று அங்குள்ள பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், பல்வேறு தாவர வகைகள் என அனைத்தையும் தொகுத்து தரவுகளை திரட்டி தன் எழுத்துக்களின் வாயிலாக உறுதி செய்ததுடன் அரசுக்கு தேவையான தகவல்களையும் சான்றுகளும் ஒப்படைத்ததன் வாயிலாகத்தான் 2022ஆம் ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அரிட்டாப்பட்டியை தமிழக அரசு அறிவித்தது. அதில் ரவிச்சந்திரன் அவர்களின் பங்களிப்பு பெரும் பங்கு. இவ்வளவு பெரிய வரலாற்று கடமையை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்வதற்கிணங்க அனைத்து உயிர்களுக்கான தேவையை தன் 44 வயதுக்குள்ளே நிறைவேற்றிவிட்டு தான் உயிருக்கு உயிராக நேசித்த, இன்னும் சொல்ல போனால் தன் உயிராகவே நேசித்த இயற்கையோடு இரண்டர கலந்து விட்டார் அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரன். இன்று அவர் நம்மோடு இல்லை. நான் சொல்வது உங்களுக்கு மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக கூட இருக்கலாம். ஆனால் இதை கூட நான் சொல்லவில்லை, ஆத்மார்த்தமாக அவரே சொல்லியிருக்கிறார். ஆம் நண்பர்களே, 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் விகடனுக்கு அளித்த அவர் நேர்காணலில் இந்த மலையை காப்பாற்றுவது பற்றி சொல்லும் போது, இந்த ஒத்த உசுறு போனா போகட்டும், ஆனா இந்த மலையில் இருக்க எல்லா உசுரும் காப்பாற்றப்படணும்னு உறுதியா சொன்னாரு. நாம இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போன்றவற்றில் கொண்டாடுகிற ரீல் ஹீரோக்களுக்கு மத்தியில் நம் தலைமுறை கொண்டாட வேண்டிய ரியல் ஹீரோ அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரன். அவரது நினைவேந்தல் நிகழ்வு நாளை அவர் உயிருக்கு மேலாக நேசித்த அவரது சொந்த கிராமமான அரிட்டாப்பட்டியில் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறுகிறது. அவரோடு களத்தில் நின்ற சூழலியலாளர்கள், அறிஞர்கள், ஊடகவியலாளர்கள், தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். அவருக்கான உண்மையான நினைவேந்தல் இயற்கையை காப்பாற்றுவதும் இயற்கையை காப்பாற்ற போராடுபவர்களோடு துணை நிற்பதும் தான். அவர் மொழியில சொல்லணும்னா
பறவைகளையும் விலங்குகளையும் ஐந்தறிவுன்னு சொல்றோம், மனுஷ பயில 6 அறிவுன்னு சொல்றோம். ஆனா எந்த பறவையும் எந்த விலங்கும் தன் பிள்ளைக்கு தன் பேத்திக்கு என்று இயற்கையை அழித்து ஒருபோதும் சொத்து சேர்த்து வைக்கிறது இல்ல. இந்த மனுஷ பையன் தான் அந்த வேலையை செய்தா. பறவைகளிடமிருந்தும் விலங்குகளிடமிருந்தும் மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தற்சார்பு பொருளாதாரம் என்று நம் தலைமுறைக்கு மட்டுமல்ல இனி வருகிற ஒவ்வொரு தலைமுறைக்கும் கற்பித்த அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரன் அவர்களை அடுத்த தலைமுறைக்கு அறிமுகம் செய்வது நம்முடைய கடமை. நன்றி.